நீ என்னைக்கு லவ் பண்றேன்னு சொன்னியோ அன்னையிலிருந்து எனக்கு பசி இல்ல, தூக்கம் இல்ல, 24 மணி நேரமும் உன் நினைப்பாவே இருக்கேன். ஐ லவ் யூ. எனக்கும் எனக்கு நிக்கான்னு ஒண்ணு நடந்தா அது உங்க கூட ஹலோ. கார் வீட்டுக்கு பக்கத்துல வந்துருச்சு. இன்னும் 2 நிமிஷத்துல வந்துருவேன். யோ, நான் போய் கூட்டு வந்துடுறேன். நீ வண்டியை ஓரமா எங்க நிப்பாட்டிக்க. நீ பெரிய இடத்துலதான் கை வச்சிருக்க. என்னை ஆளை விட்டு நான் கிளம்பிட்டேன். அதுக்காக இப்படி பாதிலே விட்டு போயிருவியா? கேசாதிபாதே புஷதமா மணிபிக் தோபா 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 தோபா. காலையில குளிர பச்சை தண்ணியை ஊத்தி குளிச்சுட்டு இத பக்தியோட நெத்தியில பூசிக்கிட்டு வா. அந்த பொண்ணு நீ செருப்பு கூட போட முடியாத அளவுக்கு உன் காலை கட்டி பிடிச்சுக்கிட்டு கிடப்பா. புடி. உன் பார்வையில ஒரு சந்தேகம் தெரியுது. சந்தேகப்படாத. நம்ம ஊரு காலேஜில் இப்பெல்லாம் பசங்களும் பொண்ணுங்களும் ஜோடி ஜோடியா சுத்துறாங்களே, ஏன்னு தெரியுமா? எல்லாம் என்னோட வேலை. அங்க பார், லுக் தேர். எப்படி காதல்ல பாதிக்கப்படுறதுனமோ ஆம்பளைங்க தான். ஆமா சாமி, நீ கரெக்டா சொன்ன சாமி. இவனுக்கு பொண்டாட்டி ஒண்ணு ஞாபகம் வந்துருச்சு. சரி கிளம்புங்க, அடுத்த கஸ்டமர் ரெடியா இருக்க. கேட்சா சாமி, இவரு லவ் தான். சொல்லு செல்வி. எங்க இருக்க? எங்க வீட்டுல. ஆண்டவன் ஏன் இப்படி என்ன சோதிக்கிறான்னு தெரியல. ஏன் அழுவுற? எனக்கு பயமா இருக்கு. நாளைக்கு எனக்கு கல்யாணம். ஒண்ணும் கவலைப்படாத, நான் இருக்கேன். உங்க வீட்டுக்கு வந்ததுனாலதான் தெரிஞ்சது உனக்கு எவ்வளவு காவல் போட்டிருக்கான்னு. நான் ஒரு யோசனை சொல்றேன், சரியா? சொல்லு. செவனேன்னு அவனை லவ் பண்ற மாதிரி நடி. ஏய், என்ன விளையாடுறியா? எங்க அப்பாவை என் கண்ணு முன்னாடி கொண்டு பாவி அவன். அப்படி ஒரு நிலைமை வந்தா நான் செத்துருவேன். ஏய், ஏன் அழுவுற? நான் என்ன உன்னை உண்மையிலேவா லவ் பண்ண சொல்றேன்? லவ் பண்ற மாதிரி நடிக்க தானே சொல்றேன். அப்பதான் உனக்கு போட்டிருக்க காவல்ல இருந்து உன்னை ஃப்ரீயா விடுவான். உன்னை காப்பாத்துறதுக்கு எனக்கு ஈஸி. அதுக்கு தான் நான் சொல்றேன். எப்படி சத்யா? அவன் மூஞ்சி பார்த்தாலே என் உடம்பெல்லாம் பத்திக்கிட்டு வருது. அவனை போய் நீ தப்பிக்கணுமா வேணாமா? அது வந்து இங்க பேரு, இப்படி ஒரு நாள் நடிச்சீன்னா வாழ்நாள் பூரா நிம்மதியா இருக்கலாம். சாமி. மாமா, கண்ணுக்குள் நூறு நிலவா, இது ஒரு கனவா? கைக்குட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா? கண்ணுக்குள் நூறு நிலவா, இது ஒரு கனவா? கைக்குட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா? நாணம் விடவில்லை, தொடவில்லை, ஏனோ விட இன்னும் வரவில்லை. ஐயர் வந்து சொல்லும் தேதியில் தான் வார்த்தை வருமா? ஐயர் வந்து சொல்லும் தேதியில் தான் வார்த்தை. பாண்டிய ஆசீர்வாதம் சுவாமி சடகோமானந்தா. சாமி, செல்வி மாமான கூப்பிட்டு காஃபி எல்லாம் கொடுக்குது சாமி. ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? என்னடா இது, பைத்தியக்காரன் கழிச்சது கோமணத்துக்கு காய்ச்சின்ற மாதிரி. நான் ஏதோ வாயில வந்தது உணர போக அந்த பொண்ணு செல்வி பாண்டியனுக்கு காப்பி எல்லாம் கொடுக்குறாளாமே. தாத்தா, இவ்வளவு நாளா எனக்குள்ள இருந்த பவரை நீ ஏன் இது வரைக்கும் வெளியில கொண்டு வராம விட்ட? ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா, ரொம்ப தேங்க்ஸ். சாமி, சாமி,
பாண்டியா, இதில் ஆச்சரியப்பட என்ன இருக்கிறது? நான் சொல்லும் ஒவ்வொரு வாக்கும் வேத வாக்காகும். மன்னிச்சிருங்க சாமி, உங்க சக்தி தெரியாம நான் சந்தேகப்பட்டுட்டேன். நீ காலத்தை விரயம் செய்யாமல் காம களியாட்டங்களை தொடர். சரி சாமி, நானும் தொடர வேண்டும். கண்ணுக்குள் 100 நிலவா, இது ஒரு கனவா? கைக்குட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா? கண்ணுக்குள் 100 நிலவா, இது ஒரு கனவா? என்ன சாமி பாக்குறீங்க? இல்ல கேமரா எதுவும் ஒழிச்சு வச்சிருக்காங்களான்னு பார்த்தேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்தாங்க. சாமியோட அழகே. சாமி, சாமி என்ன வாழ்த்துங்க சாமி. ஆசீர்வாதா செங்கல்ல பதகா. ஒண்ணும் புரியலையே சாமி. செங்கலுக்கு அந்த பக்கம் உட்காருன்னு சொன்னேன். தாயே. சாமி, நீங்க என் கண் கண்ட தெய்வம் சாமி. என் குல விளக்க அணைச்சிட்டீங்களேன்னு உங்க மேல நான் கோபமா இருந்தேன். எங்க அண்ணனோட குத்து விளக்க எரிய வச்சிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் சாமி. தம்பி, குல விளக்கோ குத்து விளக்கோ திரி ரொம்ப முக்கியம். இந்த மனிதர்களுக்கு வசியம் பண்றதெல்லாம் எனக்கு இந்த சுள்ளிய நெருப்புல போடுற மாதிரி. இப்பெல்லாம் நான் ஆவிகளுக்கு தான் வசியம் மை கொடுக்குறேன். ஆவிகளுக்கு மை கொடுப்பீங்களா? அது எங்க வச்சுக்கோ? ஒரே குழப்பமா இருக்கே. குழப்பகா பக்த சாமியாரா? இப்போ நீங்க ஸ்ட்ரைட்டா குழப்பறீங்க. குழப்பம் இருக்கிற வரைக்கும் தான் நீ பக்தன் நான் சாமியார்னு சொல்றேன். நீ வந்த விஷயத்தை சொல். சாமி, பாண்டியன் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. உங்களுக்கு ஒரு பார்ட்டி ஒன்று ஏற்பாடு பண்ணிருக்காரு. என்ன வயசு? பாண்டியனுக்கு என்ன வயசு? பார்ட்டி எல்லாம் அட்டெண்ட் பண்ற வயசு தானே அப்படின்னு கேட்டேன். அப்ப நீங்க வருவீங்கல்ல? சல்லாபத்தில் ஈடுபடாத சாமியார்கள் யாராவது உணரா? கண்டிப்பாக யாமி எழுந்துருவோம். ஒரு மண்ணும் புரியல சார். கண்டிப்பா நான் வர்றேன்னு சொன்னேன். நான் வரட்டா சாமி? நீ கிளம்பு. சாமியே சாயாடி அப்பா. நல்லா இருக்கீங்களா? எப்படியாவது அவளை காப்பாற்றணும்னா. இதோ செல்விட்டு இருந்து தான் போகணும். சொல்லு செல்வி. விடிஞ்ச கல்யாணம். என்ன பண்றதுன்னே தெரியல. நான் நடிக்கிறேன்னு மட்டும் அவனுக்கு தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவான். இப்படியெல்லாம் எதுக்கு பயப்படுற? கவலைப்படாத. என்ன கதை? வாங்கிக்கங்க, உங்களுக்கு தான். பிரிஞ்சாதானே கல்யாணம். அதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு. எப்படியும் நான் காப்பாத்திருவேன். பார்த்து போங்கடா. செல்வி, 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 உட்காரு. ஹலோ ஹலோ ஹலோ. என்ன செல்வி, விடிஞ்சா கல்யாணம்னு படபடப்பா இருக்கியா? நீ இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ என்ன லவ் பண்றேன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கட் ஆயிருச்சு. இங்க பேரு, நீ எதுக்கும் அனாவசியமா கவலைப்படாத. எப்படியும் நான் உன்னை காப்பாத்திடுறேன். அப்படி காப்பாற்ற முடியலன்னு வச்சுக்க. அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு பருதா போட்டு பாத்திமா மாதிரி வந்தேன்ல, அதே மாதிரி கல்யாணத்துக்கு வர்றேன். நீ அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வெளியில போயிடு. ஆனா அது வரையும் மாமா மாமாங்கிறத மெயின்டைன் பண்ண செல்வி. ஹலோ ஹலோ. என்ன செல்வி எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஹலோ ஹலோ. செல்விக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்குடா. என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? அவனை என்ன பண்றான் பாரு. யோ சங்கர், அந்த சத்யா பைய செல்வியை கடத்த திட்டம் போட்டிருக்கா. நீ உடனே அவன் வீட்டுக்கு போய் யார் இருந்தாலும் தூக்கிடு. இன்னைக்கு இந்த இடத்துல இந்த பாண்டிய வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கைங்கிறது நான் போட்ட பிச்சைன்னு சொன்னா அது மிகையாகாது. நன்றியில் சிறந்தவர் யார், கர்ணனா கும்பகர்ணனா அப்படின்னு ஒரு பட்டிமன்றம் வச்சா 2 பேருமே கிடையாது. இந்த பாண்டியன் தான் அப்படின்னு என்னால தைரியமா சொல்ல முடியும். ஏன்னா நேற்றுக்கு எனக்கு இந்த வீட்டுல அவன் வச்ச பார்ட்டி அப்படி. அந்த சத்யா பையன் எங்க இருந்தாலும் தூக்கிட்டு வாங்கடா. இங்க எனக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையே தனி. எனக்கு பாது பூஜை பண்ற தண்ணியில தான் பாண்டிய தலைக்கு குளிப்பானா பாத்துக்கையே. சாமி, சாமியோட மகிமையே மகிமை. ஆசீர்வாதா அதஹா. அப்ப பாத்திமாவோட முடி. பாத்திமா பதஹா. வாங்க வாங்க. அந்த என்ன பாண்டியா, லவ் தான் சக்சஸா முடிஞ்சிருச்சு. சாமி எதுக்காக இங்க எழுந்துருளி இருக்கேன்னு பாக்குறியா? ஃபர்ஸ்ட் நைட்ல அஜால் குஜாலா நடக்கணும் இல்ல, அதுக்கு தனி வசியம் இருக்கு. வசியா வசிய மஜா. ஐயோ அப்பா, சாமி அடிச்சீங்க. ஐயோ அம்மா.
ஏய் எங்கயா உன் புள்ள? எதுக்கு அவனை தேடுறீங்க? ஒரு பொறுக்கிய புள்ளையா பத்தி வச்சிருக்க. உனக்கெல்லாம் காரணம் சொல்லணுமாயா? சார் மரியாதையா பேசுங்க. மரியாதையா? உனக்கெல்லாம் என்னையா மரியாதை வேண்டி கிடக்கு? மரியாதையா வேணாம்? இது அக்கிரமமா இருக்கு. போதுடா. மரியாதை தானே? நடந்து எதுக்கு வர? வேலையா? மரியாதையா? செக் வா. ஒரு தரத்துல எதுக்கு வர? வச்சு போடா. ஸ்டேஷன் வா. அல்ல ஏடிக்கு வாடா. ஏய் ஏத்தனால ஓடி. போடா. வா. இது மாதிரி நீ பண்ணா மேல இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். மேலிடமா? இதெல்லாம் உனக்கு மேலடா. மேல அனுப்பிட்டு வா. ஏத்தி அந்தால. ரெடியா வண்டியா? சார் வேணாம் சார், அவரை விட்டுருங்க. வாடா. ஏய் நீ என்ன போற? ஏரியா வண்டில. ஏரியா. ஏய் முடியா. ஏய் ஏரியாடா வண்டியா. ஏய் நீங்க விடுங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். ஏய் போலீஸ்காரன்ற திமிர்ல ஆடுறியா? நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா யூனிஃபார்மை கழட்டி போட்டு ஒத்தைக்கு ஒத்த வாடா. வாடா. நீங்க சும்மா இருங்கப்பா. வாடா. சரியான ஆம்பளையா இருந்தா வாடா. ஏய் வாடா. அடிச்சு நாரா கிழிச்சு தருவா இட்டு போறா. வாடா. வாடான்றல. என் கையில சிக்கல. நில்றா. ஏய் சட்டை குடா. ஏய் ஏய் என் துப்பாக்கி குடா. ஏய் நில்லு. ஹலோ பாண்டியா, வாயில பிடிச்சி ஸ்டேஷன்ல வச்சிருக்கேன். உடனே ஸ்டேஷனுக்கு கிளம்பி வா. வரேன். அவனை கொன்னுட்டு வந்து காலையில உன் கழுத்துல தாலி கட்டுறேன்டி.